டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் யூஜி பிஜி ஃபஸ்ட் இயர் புதுசாக ஜாயின் பண்ணவங்க கண்டக்ட் பண்ணி கேட்குற கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் அப்டேட் சொல்லி சொல்லியிருந்தேன் நேற்று எஸ்டர்டே வீடியோவில். அசைன்மெண்ட் அப்டேட் வந்து அப்படி அஃபிஷியலாக வரும்போது கண்டிப்பாக அது கம்பல்சரி எழுதி தான் ஆகணுமா, அசைன்மெண்ட் அப்டேட்னா ரைட் பண்ணி தான் ஆகணுமா, கம்பல்சரி மஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் வந்து எக்ஸாமில் தான், அதாவது அந்த டேர்ம் எக்ஸாமில் வந்து நாங்கள் எழுதும் போது எக்ஸாம் ரைட் பண்ணி நாங்கள் எக்ஸ்டர்னல் மார்க் அதில் தான் நாங்கள் வந்து அதிக மார்க் வந்து வாங்கிடுவோமே. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க் அப்படின்னா அதில் அவுட் ஆஃப் ஒரு 40 மார்க் வச்சுருக்காங்க, ஃபிக்ஸ்டு பாஸ் மார்க் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 40 மார்க் அபவ் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ண அவசியமே இல்லையே, அது கூடவே நாங்கள் மார்க் வாங்கிட்டு போயிடுவோமே அதில் எக்ஸாம்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 100 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் 60 70 எடுத்தால் கூட பரவாயில்லை. பட் உங்களுக்கு இன்டர்னல் அப்படின்றது உங்களுக்கு மார்க் அப்படின்றது தேவை. எக்ஸ்டர்னல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மார்க் இருக்கும் போது, அதே மாதிரி இன்டர்னலில் வந்து 14 மார்க்கு 14 மதிப்பெண் மினிமம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இன்டர்னல் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் உங்களுக்கு சேர்த்து போட்டு உங்களுக்கு வந்து தேர்ச்சி, அதாவது பாஸ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டில் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் இன்டர்னல் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, எதனால ரீசன் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாதனால இன்டர்னல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து NNN சொல்லி மென்ஷன் பண்ணி ரிசல்ட்டில் வந்து அந்த சப்ஜெக்ட் நேரம் NNN சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் போடுவோம் அப்படின்ற மாதிரி திரும்ப ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க. திரும்ப நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக அப்புறம் கொரியர் மூலமாக எழுதி சப்மிட் பண்ணுறாப்புல தான் இருக்கும். அதனால் அசைன்மெண்ட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பட் ரெகுலர்னு சொல்லும் போது, அதாவது ரெகுலரில் படிப்பாங்க பார்த்தீங்கன்னா காலேஜில் போய், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சொல்லும் போது அவங்களுக்கு அட்டண்டன்ஸு, அப்புறம் ரெக்கார்டு, நோட் புக் சப்மிஷன் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் தான் அசைன்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் கலந்து இவ்வளோ மார்க்குன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு முழுமையாக எதை பேஸ் பண்ணி மட்டுமே ஓரளவு அமைதுன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இன்டர்னல் மார்க் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணி மார்க் அப்படின்றது வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அசைன்மெண்ட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஆன்லைனில் நீங்கள் வெப் போர்ட்டல் மூலமாகவே ஆன்லைனே நீங்கள் அசைன்மெண்ட்டை ரைட் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். அதாவது யாருக்குன்னா ஃபஸ்ட் இயர் புதுசாக ஜாயின் பண்ண உங்களுக்கு தெரிய மாட்டேது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.